இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 24 புகழ். குறள் அதிகாரம் 24 புகழ். குறள் எண் 231. ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வறியவர்களுக்கு ஈதல் செய்து வாழ்வாயாக, அதனால் புகழ் உண்டாகி வாழ்வாயாக. உயிர்கட்கு புகழ் இல்லாமல் மக்கள் உயிர்கட்கு பயன் வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார். அதாவது கொடுத்து வாழ வேண்டும், அதான் ஈதல் செய்து வாழ வேண்டும், கொடை செய்து வாழ வேண்டும், தமக்கு உடைய அந்த ஒரு மனப்பான்மை வர வேண்டும். அதற்கு தான் இந்த குறளை எடுத்திருக்கிறார். வறியவர்களுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க. வறியவர்களுக்கு உடம்பின் உறுப்புக்கள் பல, உங்களுக்கு தெரியுமா? உடம்பின் உறுப்புக்கள் பல ஒன்றோடு ஒன்று இசைந்து செயல்படுகிறது. எல்லா உறுப்புகளுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் செயல்படுகிறது. இப்படி கொடுத்து வாழ்வதும் எடுத்து இசைபட வாழ்வதும் குறைவின்றி நடைபெற்று வருமானால் உடலில் நோய் இல்லை, துன்பம் வராது. மக்கள் உலகில் பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொருவரும் பிறர்க்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கொடுத்துத்தான் வாழ்கிறார்கள், பிறரிடம் பெற்றுத்தான் வாழ்கிறார்கள். சமுதாயத்தில் தன் நிலை உணர்ந்து பிறர்க்கு கொடுத்தும் பிறரோடு இசைப்படவும் வாழ்கின்ற உணர்வு சமுதாய உறுப்பினர்களிடம், சமுதாய மக்களிடம் இருக்குமானால் சமுதாய உயிர் ஓட்டத்திற்கு அதுவே உறுதுணையாகும். எங்கே இருவர் இணைந்து வாழ்வதனாலும் இணைந்து வாழ்வதன் உயிர் நாடி ஈதலும் பொருந்தி வாழ்வதால் தான் உள்ளது. ஈதல் இசைபட வாழ்தல், ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறார். முக்கியமானதுங்க. வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், பணம் இருந்தாலும் எல்லாரும் செலவு, அதாவது அடுத்தவனுக்கு வறியவன் கொடுத்து உதவும் என்ற எண்ணம் இருக்காது. சில பேர் அந்த எண்ணம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு துன்பமும் இல்லை, உயிரும் நீண்ட நாளாக இருக்கும், உயிர் வாழ்நாளும் நீண்ட நாளாக நிலைத்து நிற்கும் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புகழ், மனிதன் ஈதல் செய்து வாழ்ந்தால் புகழோடு இருப்பான். நம்ம பலரை பார்க்கிறோம், அது மாதிரி இருந்திருக்காங்க. புகழோடு வாழ்ந்தவர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஊருக்கு சென்றார் இல்லையா? அவருடைய ஊருக்கு தன் கிராமத்திற்கு சென்றார், மறுபடியும் திரும்பி வருகிறார். திரும்பி 6 மணிக்கு கோகலே மண்டபத்தில் நுழைந்தார். மன்றம் நிறைந்திருந்தது. என்னன்னா, சரியாக 8 மணிக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். நீரோட்டம் போல தாவி வரும் வார்த்தைகள் அவர் எழுதியிருக்கார் பாருங்க. அப்போவே அவர் இன்னும் பெரிய இதுக்கு போகலை, ஆனாலும் அப்போவே அவர் எழுதியிருக்கார் பாருங்க. பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு நீரோட்டம் போல தாவி வரும் வார்த்தைகள், வரிக்கு வரி அழகான உவமைகள், புதிய புதிய சொல்லாட்சி, தமிழ் இலக்கணத்திற்கே அப்பாற்பட்ட புதிய பாணிகள். அவர் மெய்மறந்திருந்தார். கவிஞர் கண்ணதாசன் அப்படியே மெய்மறந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்றைய அண்ணாதுரை அவர் நெஞ்சில் அழிக்க முடியாதவரானார். அவரது பேச்சு காலமறிந்து ஒரு பேரறிஞர் அவதரித்திருக்கிறார் என்றே அவனை எண்ண வைத்தது. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அவரை கவர்ந்தது. நான் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன். அப்போவே அவருடைய பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அடுக்கு மொழியில் அடுக்கடுக்காக வரும். பேரறிஞர் அண்ணாவை மறக்கவே முடியாதுங்க. தமிழகத்திலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்றால் அதற்கு காரணமே பேரறிஞர் அண்ணா தான். அதில் மறுக்க முடியாத உண்மைங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்த உடனே அவன் வாழ்க்கையில் மீண்டும் தன்னம்பிக்கை வந்துவிட்டது. தேவகோட்டையில் ஒரு பழைய நண்பரை ஒருவரை பார்த்து அவர் சென்னையில் இருக்கிறார், அவரை போய் பாருங்கிறார். அவர் அருணோதயம் என்ற பெயரில் பதிப்பகம் நடத்தி வருகிறார். கவிஞர் குயிலனும் கூட்டாக
தென்றல் எனும் திங்கள் இதழை துவக்கியிருக்கிறார்கள். அவனது வயிற்று பிரச்சனையை சொக்கலிங்கம் கவனித்து கொண்டார். தினம் 2 ரூபாய் கொடுப்பார். தென்றல் முதல் இதழுக்கு அவர் பீலிவளை என்று ஒரு சொற்சித்திரம் எழுதி கொடுத்தார். பீலிவளை என்ற ஒரு சொற்சித்திரம் எழுதி கொடுத்தாராம். தென்றல் தள்ளாடத் தொடங்கி 2 இதழ்களிலேயே தென்றல் தள்ளாடத் தொடங்கியது. தென்றல் தள்ளாடத் தொடங்கியது எழுதியிருக்கார் பாருங்க. அது என்ன தென்றல் அதாவது அந்த தென்றல் பத்திரிகை நின்று விட்டது கூட சொல்லலாம். அதை எப்படி சொல்கிறார் பாருங்க. தென்றல் தள்ளாடத் தொடங்கியது. சொந்த கிராமத்திற்கு மீண்டும் புறப்பட்டு விட்டார். புதுக்கோட்டை அங்கிருந்து மறுபடியும் புதுக்கோட்டைக்கு வந்தார். புதுக்கோட்டையினுடைய பழைய நண்பர் சோமநாதன் என்பவர் அவரை சந்தித்தார். அவர் அவரும் இன்னொருவரும் சேர்ந்து தாய்நாடு என்ற ஒரு பத்திரிகையை எழுதி கொண்டிருந்தார்கள். அணிகலம் என்ற ஒரு பத்திரிகை, இன்னொரு வழி. இந்த 2 பத்திரிகைகளுக்கும் ஏதாவது எழுதி கொடுத்து ஒரு 5 ரூபாய் வாங்கி கொள்வார். சென்னைக்கு 5 ரூபாய் வாங்கி கொண்டு செலவிட்டு மறுபடியும் சென்னைக்கு புறப்பட்டார். புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. இருக்கார்ல, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சிங்க மறக்க முடியாத மனிதனுங்க. வ.உ.சி. நினைவில் வைத்துக்கொள்ளாத மனிதனே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மறக்க சுதேச கப்பலை தொடங்கியவர், வழக்கறிஞர், திருக்குறளுக்கு மொழி இது எழுதியுள்ளார், உரை எழுதியுள்ளார். அப்படிப்பட்ட மனிதர் வ.உ.சி. அந்த வ.உ.சியினுடைய மகன் சுப்பிரமணியத்தின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. தினமணியில் அவர் தினமணியில் உதவி ஆசிரியராக இருந்தார். வ.உ.சி. மகன் சுப்பிரமணியன் தினமணியில் உதவி ஆசிரியராக இருந்தார். அவரை பார்த்தார். அவரை பார்த்ததும் உடனே அவர் வேலை கிடைத்தது. அப்போ அக்காலத்தில் அவர் அந்த காலத்தில் இந்த வேலை கிடைத்தது. சிகரெட்டு காப்பி இதெல்லாம் குடிக்க மாட்டார். நல்ல பெயரோடு நல்ல நண்பர், நல்லவராக தான் இருந்திருக்கிறார். காலம்தான் அவரை கெடுத்திருக்கிறது. பற்றி பார்ப்போம் அவர் என்னன்னு. சென்னையில் 2வது எழுத்தாளர் மாநாடு நடைபெற்றது. ஒற்றை வாடை கொட்டகையில் நடைபெறப் போவதாக பத்திரிகையில் செய்து வந்தது. மாநாடு துவங்கிற்று. அறிஞர் அண்ணா அவர்கள் எழுந்து ஒளிபெருக்கி முன் வந்தார். எழுத்தாளர்களை பற்றித்தான் அவர் பேசினார். எப்படி எழுத வேண்டும் என்பதை விளக்கினார். மாநாடு முடிந்த பிற்பாடு மாப்போசி அவர்களின் தமிழ் முரசு அலுவலகத்திற்கு சென்றார் கவிஞர் கண்ணதாசன். எழுத்தாளர் மாநாடு விவரங்களை அவர் தாய்நாடு இதழில் எழுதினார். அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை பற்றி அவர் எழுதியிருந்த இதழ் அதன் சக்திக்கு மேல் விற்பனை ஆயிற்று. அந்த அளவுக்கு பேரறிஞர் அண்ணாவை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்கிறார். அதனால் நல்லா அது ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் சக்தி காரியாலயத்தினுடைய இந்த சக்தி இவர் மாப்போசி எழுதினார்ல, அந்த சக்தி காரியாலயத்திலே அவர் தங்கிய நாட்கள் மிகவும் இனிமையான நாட்கள். அந்த நாட்களிலே தான் அவர் வாழ்க்கையில் பல நிலைகளை கண்டார். சில நல்ல பழக்கங்களும் அப்போ உண்டு. அதே சமயத்தில் சில கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளானார். அப்போதுதான் அவர் கெட்ட பழக்கத்திற்கே அடிமையாகிறார். பார்த்துருங்க, அப்போ தான் முதல்ல அவர் கெட்ட பழக்கத்துக்கு ஆளானது இப்போ தான். அதுவரை நல்ல மனிதர் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய மாபெரும் திரைப்பட கவிஞர் தான் செய்த உண்மைகளை எல்லாம் ஒத்துக்கொள்கிறார் பாருங்க. அதுதான் பெருசுங்க. எத்தனையோ பேர் பொய் சொல்கிறாங்க. பட் அவர் தான் செஞ்சது அப்படியே உண்மையை சொல்கிறாரு. அப்போது அவருக்கு இன்னும் ஒரு இது கிடைத்தது. ஒரு தகவல் கிடைத்தது. சேலத்திலே புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர் தான் அப்போ நிறையா படம் எடுத்திருக்காங்க. நான் நேரடியாக போய் மாடர்ன் தியேட்டர், நான் சேலத்தில் வேலை பார்த்தேன்ல, 80 to 86 சேலத்தில் வேலை பார்த்தேன். அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, என் பக்கத்து வீட்டுக்காரன் பையன், நாங்கள் குடியிருந்த வீட்டுக்காரன் பையன் ஒரு வாய் பேசாதவன். அவர் என்ன செய்வோன்னா, ஒரு நாயை வளர்த்தார். அதாவது துணிவே தோழன் என்ற படத்தில் அந்த நாய் நடித்தது. அதனால் இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, வாங்கன்னு எங்களை கூப்பிட்டாப்புல. அதாவது வாய்மொழியாக சொல்லுவாப்புல. சரின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே அந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அந்த ஷூட்டிங்கே பார்த்தோம். அப்படியே சும்மா லைட்டை தள்ளி விடுவாங்க, சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதான் நேரடியாக ஷூட்டிங் பார்த்தோம் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு போகிறாங்க. அங்கே அதற்கு ஒரு விண்ணப்பம், இங்கே வேலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டு அதுக்கு ஒரு விண்ணப்பம் போட்டார். அதில் மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை கிடச்சிருச்சு. அன்று இரவே நண்பர்களிடம் விடைபெற்று கொண்டு சேலத்திற்கு புறப்பட்டார். சேலத்துக்கு புறப்பட்டவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் போய் டி.ஆர். சுந்தரம் தான் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய உரிமையாளர். அவரை போய் விவரத்தை சொன்னார். உடனே அவருக்கு வேலை கிடைத்து விட்டது.
மாதம் 90 ரூபாய் சம்பளம். சம்பளம் 90 ரூபாய். அப்போ வந்து எப்போ நான் சொல்கிறது, இவர் இது ஒன்றும் சுதந்திரம் அடைஞ்ச அந்த சமயத்தில் அப்போ 90 ரூபாய்ன்றது பெரிய இது. கிட்டத்தட்ட 9,000 ரூபாய்க்கு மதிப்பு இப்போ உள்ளது. 9,000 90,000க்கு மதிப்பு. அந்த அளவுக்கு அவர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பார்த்து வருகிறார் இப்போது. இன்னும் மீண்டும் அவரை பற்றி தொடருவோம். வனவாசம் வந்து அவர் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் எழுதுனதுங்க. இந்த வனவாசம் வந்து தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்கிறார். எனக்கு வந்து அவருடைய கொள்கை எப்படி இருந்தாலும் அவருடைய திறமைக்கு நான் மதிப்பளிப்பேன். இப்போ நைட்டு நான் படுக்க போகையில் எப்படியாவது ஒரு அரை மணி நேரமாவது அவருடைய பாடல்களை கேட்காமல் படிக்க மாட்டேன், கேட்காமல் தூங்க மாட்டேன். அந்த பாடல்களை கேட்டவுடன் எனக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வருங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனுங்க கவிஞர் கண்ணதாசன். மறக்க முடியாத மனிதர். மீண்டும் கவிஞர் கண்ணதாசன் வனவாசத்தை தொடருவோம். அதற்கப்புறம் இன்னும் இருக்குது நிறையா நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து அடுத்து வந்து அவர் ஒரு 10 வேலையும் எழுதியிருக்க அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு 10 வேலையும் அதை படித்து பார்த்தால் அதில் அவர் திருந்தியவராக பேசுகிறார். அவ்வளோ அருமையான அற்புதமான புத்தகங்கள்லாம் இருக்குங்க. மனிதன் வந்துங்க சும்மா நேரத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. நேரம் பொன் போன்றதுங்க. டைம் இஸ் கோல்டு. நம்ம என்ன செய்யணும்? இப்போ பார்த்தீங்களா, கோல்டு தங்கத்தினுடைய விலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி 54,000க்கு இருந்த தங்கம் இன்றைக்கி 88,000க்கு வந்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னா ஒன்றும் போயிட்டே இருக்கும். அதனால் காலம் பொன்போன்றது. அதற்குள் நாம் எல்லா புத்தகங்களையும் தமிழ் அறிஞர்களுடைய புத்தகங்களையும் வாசித்தால் நமக்கு நம்முடைய மனச்சோர்வு நீங்குங்க. அதில் ஒன்றும் நான் எழுத்தாளர் ஆனதே அதான். இவரெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் நான் என்ன செஞ்சேன்னா, சரி நாமும் எழுத்தாளனுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்குது. ஏன்னா அதுவரையும் நான் கணக்கு அலுவலராகத்தான் பணிபுரிந்தேன், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் எழுத்தாளராக மாறினேன். எழுத்துக்கள் தான் என்னை புத்தக திருவிழாவிலே பேச வைத்தது. இந்த எழுத்தாளனாகிய 8 புத்தகங்கள், இதுவரை 9வது புத்தகம் எழுதிட்டுருக்கேன். 8 புத்தகங்கள் எழுதினேன். எழுத்தாளன் என்ற காரணத்தால் தான் நான் புத்தக திருவிழாவிலே பேச முடிந்தது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் புத்தகங்களை நிறையா வாசியுங்கள். இளைஞர்கள் திருக்குறளை தினமும் வாசியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.